إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة يقاتلون في سبيل الله فيقتلون ويقتلون وعدا عليه حقا في التوراة والإنجيل والقرآن ومن أوفى بعهده من الله فاستبشروا ببيعكم الذي بايعتم به وذلك هو الفوز العظيم. முடியக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்டார்கள், இந்த உலகம் எப்போது அழியும் அப்படின்னு மக்கள் கேட்டாங்க. யஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, அதை பற்றிய ஞானம் உமக்கு எங்கே இருக்கிறது? இலா ரப்பிக்க முன்தஹாஹா, அதனுடைய நிறைவான ஞானம் உமது இறைவனிடத்திலேயே இருக்கிறது. இன்னமா அன்திரும் யக்ஸாஹா, அதை பற்றி எச்சரிக்கை செய்வதுதான் உமது கடமை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லைங்கிற ஒரு விஷயமும் அதுக்கு சான்று தான் நம்முடைய வயது. மரணம் இந்த ஒரு நிலையை நோக்கி தான் நம்ம ஒவ்வொருவரும் படி எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம். நம்ம நேரம் ஒவ்வொரு படிக்கட்ட ஒரு 70 படின்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம், ஒரு 10 படி ஏறிட்டோம், அப்படியே ஒரு 40 படி ஏறிட்டோம், 40 வயசுல 40 படி ஏறிட்டோம், ஒரு 65 படி ஏறி அப்புறம் 70 படி ஏறியாச்சு, அதுக்கப்புறம் படி இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் படி கிடையாது, அதுக்கப்புறம் 10 விழ வேண்டியதான். இதுதான் மனிதனுடைய வாழ்வினுடைய ஒரு நிலை இருக்கிறது. அப்படி படிக்கட்டில் ஏறிக்கொண்டே செல்லக்கூடிய நிலை என்பது இல்லை. அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை தான் முக்கியமானது. மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை என்ன, அதான் மறுமை வாழ்க்கை என்று இஸ்லாம் மார்க்கம். மறுமை வாழ்க்கை என்பது முக்கியமான ஒரு வாழ்க்கை. அதற்கு நீங்க தேடக்கூடியவங்க தேடிக்காங்க, அதற்கு பயிர் செய்யறவங்க, அதற்காக விவசாயம் பண்றவங்க, அதற்காக முயற்சி பண்றவங்க எல்லாமே இங்கதான் நீங்க பண்ணி ஆகணும். இந்த உலகத்தை விட்டு விட்டு நாளை மறு உலகத்தை போய் நின்றுட்டு இறைவா நாங்கள் பார்த்து விட்டோம், கேட்டு விட்டோம், இந்த உலகத்திற்கு மீண்டும் அனுப்பு, உலகத்துக்கு நீ என்ன செய்ய, திரும்ப அனுப்பு, நாங்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறி விடுக்கிறோம், இறைவா திரும்ப உலகத்துக்கு ஒரு வாட்டி அனுப்பி வைங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஆனால் அல்ல, அந்த வாய்ப்பு இல்லை, கிடையாதுன்றான். உங்களுக்கு குறிப்பிட்ட வாழ்நாள் கொடுக்கப்படவில்லையான்னு நல்லா கேட்கறான். படித்து உணரக்கூடிய வாழ்நாள் உங்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்படவில்லையா அப்படின்னு எல்லாம் இந்த உலக வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட வருடங்கள் வாழ்வதற்குண்டான வாய்ப்பையும் நமக்கு எல்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். படிப்பினை பெறுவதற்குண்டான காலம் அது போதாதான் அப்படின்னு எல்லாம் கேட்கறான். அப்ப இந்த உலகம் என்பது நிரந்தரமானது இல்லை, ஆகிறது தான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை எனும்போது ஆகிறதுடைய வாழ்க்கைக்காக நாம கஷ்டப்பட வேண்டிய அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தை முயற்சி செய்யணும். அதுல முக்கியமானது 2 விஷயங்கள் மூலியமாக நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய நன்மைகளை பெறுவதற்கு முக்கியமான ஒரு 2 விஷயத்தை நம்ம எடுத்து சொன்னா, ஒண்ணு உடலால், இன்னொன்னு நம்முடைய பொருளாதாரத்தால். உடலால் உழைப்பு செய்வது ஒன்று இருக்கிறது, நிறைய தாவ பணிகள், ஏராளமான விஷயங்களுக்கான நம்முடைய களத்துல இறங்கி செயல்படுறது, ஒரு மக்களுக்கு போய் உதவி செய்யறது, வெள்ள நிவாரணத்துக்கு போய் எல்லாம் உதவி செய்யணும் இல்லையா, இது மாதிரி உடலால் உழைப்பு செய்வது ஒன்று இருக்கிறது, நம்முடைய பொருளாதாரத்தால் உதவி செய்யறது ஒன்று இருக்கிறது. இந்த 2 விஷயங்கள் மூலியமாக நாம் நிறைய நன்மைகளை சேகரிக்க முடியும். திக்ரு, இறைவனை நினைக்கிறது, துவா, பிரார்த்தனை எல்லாமே உடலினால் செய்யக்கூடிய ஒரு காரியமாக மாறி இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது உடலினால் செய்யக்கூடிய நன்மை போல பொருளாதாரத்தின் மூலியமாகவும் நம்ம நன்மைகளை சேகரிக்க வேண்டிய ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, பொதுவாகவே நல்ல தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு செல்வந்தராக இருக்கிறோம், காசு பணம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு ஜக்காத் என்பது கடமையாயிருது. காசு பணம் இருந்தா என்ன ஆயிருது, ஜக்காத்து கடமையாயிருது. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு ஜக்காத்து கடமையாயிடுச்சுன்னா நம்ம தான் கணக்கு பண்ணி அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஜக்காத்தை நம்ம கணக்கு பண்ணி நம்ம செஞ்ச வேண்டியதான், கொடுத்துட வேண்டியதான். அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய சாதாரண யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அல்லது ஒரு ஜமாத்துல கொடுத்து அதையே முழுமையாக அவங்க அது மாதிரியான வழிகளில் செலவு செய்வாங்கன்னு சொன்னா ஜக்காத்தை அது ஒரு கணக்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கடமை என்பது இருக்கிறது. அது கடமை, இஸ்லாமுடைய முக்கியமான ஒரு கடமை. இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னா, சதகா, தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. தர்மத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா அது கடமை கிடையாது, ஆனால் அதை நாம செய்யக்கூடியது. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அது கடமை அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அதை நம்ம கணக்கு பண்ணி பெரும்பாலான மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. இந்த சதக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, நாம தீர்மானித்து நம்முடைய செல்வத்துல நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல வழியில நம்ம விதைச்சு செல்வோம், நல்ல காரியங்களுக்கு என்ன செய்வோம், கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கு பேர் தான் இந்த சதக்காவாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நல்ல காரியங்களை பொறுத்த வரைக்கும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மௌத்தாகக்கூடிய ஏஜ் வந்துச்சுன்னு வைங்களேன்,
நமக்கு இன்னைக்கோ நாளைக்கோ அப்படி நிலையில இருக்கிறாங்க, சக்கராத்துடைய இந்த காலத்துல இருக்கக்கூடிய நேரத்துல அப்போ சில பேர் நினைச்சுவாங்கன்னா இந்த பள்ளிவாசலுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க, இல்ல இந்த சொத்தை பள்ளிவாசலுக்கு கொடுத்துருங்க, இந்த சொத்தை என்ன இருக்கு தர்மமாக இந்த இல்லத்துக்கு அதுக்கு இதுக்கு எதையாவது கொடுத்துருங்கன்னு சொல்லி சாவக்கூடிய மரண தருவாயில் சில பேர் நினைச்சுவாங்க கொடுப்பாங்க. அந்த செல்வத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மரண தருவாயில் கொடுக்காவிட்டாலும் அது ஆல்ரெடி போய் சேர்ந்தது எல்லாமே இல்லையா. மரண தருவாயில் மூத்தாயிட்டு வைங்க, மூத்தாயிரம் இவருடைய செல்வங்களையும் கொண்டு போய் அடக்கம் பண்ண போறது இல்லை. அவருடைய பிள்ளைங்க எடுத்துருவாங்க, நல்ல காரியங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு என்னென்ன செலவு செய்யப்படுமோ அது ஆட்டோமேட்டிக்காவே போயிடும் அல்லாவுடைய கட்டளையின் பிரகாரம். அது அல்லாவுடைய கட்டளை இருக்குல்ல. ஆனா ஒருவர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்துல தனக்கு தேவை இருக்கும்போது, அல்லாஹ் தனக்கு தேவை இருக்கும்போது அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நல்ல காரியங்களை செலவு செஞ்சாங்க அப்படிங்கிறான். தனக்கே தேவை இருக்குது, தனக்கே சாப்பாடுக்கு தேவைப்படுது, தனக்கே ஆடைகளுக்கு தேவைப்படுது, தனக்கே வீடு கிட்ட தேவைப்படுது, தனக்கே ஒரு காரிய வெளியூருக்கு போறதுக்கு தேவைப்படுது, தனக்கே நல்ல விஷயங்கள் எவ்வளவு விஷயங்களுக்கு தனக்கு தேவைப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நேரத்துல அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஒரு புகழாரம், ஒரு பெருமையா சந்தோஷமா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், இறை நம்பிக்கையாளர்களுடைய செல்வத்தையும் அவர்களுடைய உயிரையும் சொர்க்கம் உண்டு என்று நாம் விலைக்கு வாங்கி கொண்டோம் அப்படிங்கிறான். அவருடைய செல்வத்தையும் அவருடைய உயிரையும் சொர்க்கத்தை தருவேன் சரியா அப்படின்னு எல்லாம் கேட்கலாம். யாரு இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் கேட்கிறானா, உனக்கு பகலமாக சொர்க்கத்தை தருகிறேன் நீ தரியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறானா கேட்கிறான். அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான், என்னிடம் செய்த இந்த வியாபாரத்துல அவர்கள் மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிறான். என்கிட்ட நீங்க வியாபாரம் பண்ணிருக்கீங்களே, இதுல நீங்க என்ன செய்யுங்க சந்தோஷமா நீங்க மகிழ்ச்சி அடையுங்க. நான் வந்து வாக்குறுதி மாறவே மாட்டேங்கிறேன். அல்லாஹ் வாக்குறுதி நிறைவேற்றுவர் யாருங்கிறான் அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ் சொன்னா கரெக்டா செய்வான் இல்லையா. அப்ப அல்லாஹ் இடத்துல வியாபாரம் செய்யணும் நமக்கு ஒரு ஆசை இருக்குன்னு வைங்களேன். இப்படி வைங்களேன், அல்லாஹ் இடத்துல எனக்கு வியாபாரம் பண்ணணும் ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா என்ன செய்யணுமா, நம்முடைய உயிராலும் நம்முடைய செல்வத்தாலும் உயிரை கொடுக்குறதுக்கு இப்போ ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த மாதிரியான நிலை போய் இல்லை, போர்க்களங்கள் அப்படின்னா தான் கொடுக்க முடியும் இல்லையா. போர்க்கிழமை போனாதான் உயிர் போகும். அப்ப போர்க்களத்தில் போய் நின்று உயிர் நீத்தால் சகிதுடைய அந்தஸ்துல நம்முடைய உயிர் போயிடும், அல்லாஹ் வாங்கி கொள்வான். அல்லது அவருடைய பொருளாதாரத்தை சொர்க்கத்தாரன் பொருளாதாரம் சரியா அப்படின்னு நல்லா இருக்குதா விலைக்கு வாங்கி கொண்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் இடத்துல இப்போதைக்கு நம்மளால செய்யக்கூடிய நிலையில சில சூழ்நிலை மாறும். ஆனா இப்போதைக்கு நமக்கு செய்யக்கூடிய சூழ்நிலை என்பது பொருளாதாரத்தின் மூலியமாக செய்ய முடியும். அல்லாஹ் இடத்துல ஒரு இறை நம்பிக்கையாளர் வியாபாரம் செய்ய முடியும். அப்ப நமக்கு வியாபாரம் செய்யணும்னா அந்த நேரத்தில் குர்ஆனுடைய வசனம் இருக்குது, நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுத்தால், அல்லாஹ்வுக்கு நீங்க அழகிய கடன் கொடுத்தால் அதை அல்லாஹ் பன்மடங்காக திரும்பி உங்களுக்கு தந்துடுவான். ரிப்பீட் வந்துருது, பல மடங்காக எழுதிருது, திரும்பி அல்லாஹ் உங்களுக்கு மீண்டும் தந்து விடுகிறான் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப இறைவனுக்கு கடன் கொடுக்கிறதுனா இறைவன் கடன் கொடுக்கிறது இல்லை, இறை பாதையில நம்ம செலவு செய்யறது. என்ன இறைவனை நேசிக்கக்கூடியவர்களாக நல்ல காரியங்களை நீங்க என்ன செய்யுங்க செலவு செய்யுங்க என்று சொல்லக்கூடிய விஷய வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இதை நம்ம கவனத்தில் இந்த உலகத்துல நம்ம வாழும் போது அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருக்கிறான்னு சொன்னா எல்லாருக்கும் எல்லாரையும் கொடுக்கறது கிடையாது இல்லையா. ஆனா அல்லாஹ் சில பேருக்கு போய் கொடுக்குறான்னு வைங்க, நமக்கு காசு இருக்கு பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா நாம நாலு நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சில அல்லாஹ் இப்பதான் சொல்றாங்க, செல்வத்தில் எழுதுறாங்க அள்ளி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கு, நாங்க ஏழையா இருக்கிறோம் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்காதா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன இருந்தாங்கன்னா, சுப்ஹானல்லாஹ் 33 வாட்டி சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 வாட்டி சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் என்று 34 வாட்டி சொல்லுங்க, சில திக்ருகளை சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஏழைகள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஏழைகளுக்காக எங்களுக்காக நீங்க சொல்லி கொடுத்தீங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, நீங்க இதை செஞ்சு நன்மை பெறுவீங்க சொல்லி கொடுத்தாங்கல்ல, அப்ப ஏழைகளாக எங்களுக்கு நீங்க செஞ்சீங்க, இதை நீங்க சொல்லி கொடுத்தீங்க. ஆனா செல்வந்தர்கள் இதையும் கொடுக்கல, அதையும் அவங்க செஞ்சாங்க நன்மைகளுக்காக செய்யறாங்க. அது ஒரு பண்ண முடியாது ரசூலுல்லாஹ். நன்மையில் நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. நன்மையான காரியம்னா என்ன செய்வாங்களா, போட்டி போட்டுக் கொள்வார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யும்போது முடியுது பார்க்க முடிகிறது. அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நன்மையான காரியங்கள்ல நம்ம போட்டி போடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இந்த போர்க்களத்திற்கு செல்வார்கள். அப்படி செல்லும் போது என்ன ஆகும், போகும்போது ஒட்டகம் தேவைப்படும் இல்லையா, போர்க்களத்துக்கு போகும்போது ஒட்டகம் தேவைப்படும். ஒட்டகம் மட்டும் இல்லை, அவங்க போகிற உணவு தேவைப்படும். அந்த இப்போ உள்ள காலத்தில் பிரியாணி சட்டி பிரியாணி அது இதுன்னு எதையும் ரெடி பண்ணி அந்த மாதிரியான நிலைகள் கிடையாது. அன்னைக்கு உணவுனா பெரும்பாலும் என்னன்னா ஒட்டகத்தையே செஞ்சுக்கிடுவாங்க, உணவா சாப்பிடுவாங்க. பயணிக்கிறதும் ஒட்டகம் தான், இந்த ஒட்டகத்தை தான் உணவாகவே செய்யணும், சாப்பிட்டாங்க, வேற வழி இல்லை. அப்படி ஒட்டகத்தை செஞ்சுவாங்கன்னா ஒரு போர்க்களத்துக்கு போனா ஒரு 1000 ஒட்டகம் போடுவீங்க, ஒரு 100 ஒட்டகம் எக்ஸ்ட்ரா போகும். எதுக்கு உணவா ஒரு போர்க்களத்துக்கு போனா அந்த 100 ஒட்டகத்தை கொடுக்குறது யாரு, இந்த 1000 ஒட்டகத்தை அந்த பயணத்துக்கு அனுப்பி வைக்கிறது யாரு இப்படின்னு ரசூலுல்லாஹ் மசூரா கூப்பிட்டு இந்த மாதிரி இவ்வளவு ஒட்டகம் தேவைப்படுது, இவ்வளவு உணவு தேவைப்படுது, யாரு கொடுக்குறது அப்படின்னா சகாபாக்கள் நினைச்சுவாங்களா, என்கிட்ட ஒரு 2 ஒட்டகம் எடுத்துக்காங்க,
என்கிட்ட ஒரு 10 ஒட்டகம் இருக்காங்க, ஏன் சார் ஒரு 100 ஒட்டகம் இப்படி சொல்லுவாங்க. ஏன் சார் இப்படி கூட சொல்லுவாங்கல்ல, ஏன் சார் அந்த காசு இந்த காசு சொல்லுவாங்கல்ல, இதே ரசூலுல்லாஹ் காலத்துல சொல்லுவாங்கன்னா ஏன் சார் ஒரு 100 ஒட்டகம், பெரிய பெரிய ஒட்டக மந்தைகள் வச்சிருந்தவங்க இருந்தாங்க இல்லையா சகாபாக்கள், ஏன் சார் 50 ஒட்டகம் இருக்காங்க, ஏன் சார் 10 ஒட்டகம் இருக்காங்கன்னு சொல்லி இப்படி ஒட்டகங்களை கொடுத்து அந்த ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. போர் படைக்கு போனக்கூடிய நிலையை பார்க்கிறோம். போர்ல வெற்றி பெற்று வந்த பிறகு நிலை என்னன்னு சொன்னா இஸ்லாத்துக்கு தான் வளர்ச்சி இல்லையா. போர்க்களத்துல போய் அதனால போரே நடந்துச்சு, இஸ்லாத்தை அழிக்கிறது தான் போரே பண்ணாங்க அவங்க எதிரிகள். அப்ப இஸ்லாத்தை வலுவூட்டுவதற்காக பொருளாதாரத்தை தங்களுடைய செல்வங்களை அள்ளி கொடுத்தாங்க பாருங்க. அப்படிப்பட்ட அந்த ஆரம்ப காலத்தில் செய்த அந்த மக்களுக்கு நன்மையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் உகது மலை அளவுக்கு தர்மம் செஞ்சாலும். பின்னாடி வந்த சகாபாக்கள் சொல்றாங்க, பின்னாடி ரொம்ப வருஷம் இல்லை, ரசூலுல்லாஹ் மொத்தமே 23 ஆண்டுகள் நபித்துவம் வந்தாங்க இல்லையா. அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த 23 ஆண்டுகள்ல ஆரம்ப காலத்தில் செஞ்ச சகாபாக்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் கையளவு செஞ்சது வந்து நீங்கள் உகது மலை அளவுக்கு செஞ்சாலும் ஈடாக. யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்துல அவங்க கஷ்டம் துன்பம் துயரம் அப்படிப்பட்ட நேரத்திலையும் அவங்க உதவி செஞ்சாங்கல்ல, செஞ்சது கையளவு தான், சின்ன அளவு தான். ஆனா அது உகது மலை அளவுக்கு செஞ்சாலும் ஈடாகாது. ஏன்னா அதனுடைய தன்மை வேற, இதனுடைய தன்மை வேற அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா. பொருளாதாரங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது தான தர்மங்கள் நல்ல காரியங்களை எல்லாருடைய பாதைகளை செலவு செய்யக்கூடிய தன்மை என்பது அது ஒரு பாக்கியம், ஒரு அருள் என்கின்ற விஷயத்தை நம்ம நினைச்சது பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புகாரி முஸ்லீம் இதை இந்த செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய என்னன்னா, யா அல்லாஹ் கஞ்சத்தனம் பயம், அதே மாதிரி வந்து தாழ்வு உலக சோதனை கபருடைய வேதனையிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இறைவன் கேட்கணுமா கஞ்சத்தனத்திலிருந்து இறைவன் என்ன பாதுகாப்பு, துவாவே கேட்கணுமா என்ன கஞ்சத்தனத்திலிருந்து என்ன பாதுகாத்துறேன். அதே மாதிரி வந்து பய உணர்வுல இருந்து பாதுகாப்பு, வறுமையிலிருந்து உலகத்தினுடைய சோதனையிலிருந்து கபருடைய வேதனையிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக என்று இறைவனிடத்துல நீங்க துவா செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல சில பேர் சின்ன அளவுல தர்மம் பண்ணுவாங்க. தர்மத்தை பொறுத்தவரைக்கும் சின்ன அளவு பெரிய அளவுலாம் கிடையாது இல்லையா. ஏன்னா இப்போ சில பேர் செல்வந்தமா இருப்பாங்க, அவங்களால அவ்வளவு பெருசா பொருளாதாரம் கொடுக்க முடியாம இருக்கலாம், சூழ்நிலை அவங்களுக்கு தான் தெரியும். சில பேர் சின்ன அளவுல இருப்பாங்க, நம்ம எதுங்க நம்ம கொடுக்குற 10 ரூபா பெரிய நன்மையா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அப்பெல்லாம் கிடையாது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் யார் எவ்வளவு கொடுத்தாலும் எல்லாம் செஞ்சுவாங்க, உள்ளத்துல இருந்தா இருக்கிறோம். தான தர்மங்கள் இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் உள்ளத்துல இருந்து தான் செஞ்சுவாங்க. அந்த பொருளாதாரத்தை ஏற்றுக்கொள்வானே தவிர அளவு ஏற்க மாட்டாங்க. 10 ரூபாய்க்கு ஒரு நன்மை, 1 லட்சத்துக்கு ஒரு நன்மை அப்படி கிடையாது. 1 லட்சத்துக்கும் 10 ரூபாய்க்கும் ஒரே நன்மை கூட கொடுப்பான். ஏன் உள்ளத்தின் ரீதியாக தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்துல நன்மைகள் அதிகமாக தருவான், அதுவும் வேற ஒரு விஷயம் இருக்கிறது. அல்ல 9வது அத்தியாயம் 79வது வசனத்துல அவர்கள் வந்து சிறிய அளவில் தர்மம் செய்வர்களை கேலி செல்வர்களுக்கு வேதனை என்று நல்லா சொல்றான். சில பேர் சின்ன அளவில் தர்மம் செஞ்சாங்க, அந்த காலத்தில் செஞ்சிருக்காங்க, கேள்வி என்னப்பா நீ சில மாற்று மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம். பெரிய அளவில் பொருளாதாரம் இருந்தால் அதை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, சின்ன அளவில் ஏதாவது பொருளாதாரம் இருந்தாங்க என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையிலே கேள்விக்கிட்டெல்லாம் அப்படி நடக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இஸ்லாத்துல அப்படி கிடையாது. சின்ன அளவுக்கு எந்த அளவுக்கு பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகின் நான் வலவு பிசிக்கி தந்தா, நீங்க நரகத்துக்கு அஞ்சு கொள்ளுங்கள், சின்ன பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு பகுதியை கொடுத்தேனும் அப்படின்னு சொல்றாங்க. இத்தகின் நான் வலவு பிசிக்கி தந்தா, பேரிச்சம்பழத்தின் சின்ன பகுதியை தானமா ஒரு பேரிச்சம்பழம் இவ்வளவு பெருசா இருக்குது, பூசணிக்காய் மாதிரி அப்படி இப்படி பெருசா இருக்குது, இல்லையா இருக்குது இல்லையா, அதுலயே உள்ள கொஞ்சோண்டு கொடுத்த கூட தர்மம் நினைக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நரகத்தை காக்க வைக்கிறாங்க. நரகத்தை காக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தினுடைய பகுதி கூட நினைவா இருக்குமா, உதவி செய்யுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு நன்மை இது மாதிரியான காரியங்களுக்கு, நல்ல தான தர்மங்களுக்கு உதவியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்க பயானு இது மாதிரியான உரைகள்லாம் நிகழ்த்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உரைகள்லாம் பயங்கர நல்ல அழகாக செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. பெண்கள் சபையில் பயன் பண்ணியிருக்கிறாங்க, ஆண்கள் சபையிலும் போய் பயன் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே பயன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க தான் வசூல் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம பொருளாதாரம் ஒரு பேரை வச்சு ஒரு பிரிச்சிருக்கிறோம் இல்லையா, அது மாதிரி பேர் இல்லாம பொருளாதாரம் ஒரு பேர் இல்லாம வசூல் பொறுப்பாளர்கள் பிலால் ரலியல்லாஹு தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, பெண்கள் பள்ளியில் போய் நின்று துண்டு பிடிப்பாங்க. இன்னைக்கு பள்ளியாசல் பள்ளியில் துண்டு பிடிக்கும்ல, இதே மாதிரி பாருங்க, துண்டு பிடிக்கும் கொண்டு பிலால் ரலியல்லாஹு அவங்க நிற்பாங்க. அப்போ கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி தான் வெளியிக்கிறாங்க. அப்போ பெண்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மங்களை அள்ளி கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு கொடுப்பாங்க, அந்த நேரத்தில் காது அணிகள்லாம் போட்டுருக்காங்க. முந்தைய மார்க்கத்தில் இருந்து வந்தவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்காங்க இல்லையா, அப்போ தங்களுடைய காது அணிகளை எடுத்துருச்சாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போடுவோம் அப்படின்னு சொல்லி வலைகள் காது அணிகளை எல்லாம் எடுத்துருக்காங்க. அவங்க போட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்களே நீங்க அதிகமாக தர்மம் செய்யுங்க, உங்களை நரகத்தில் பார்த்தேன் அப்படின்னாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, ஏன் அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து சபிக்கிறீங்க, மாறு செய்றீங்க, கணவனுக்கு மாறு செய்றீங்க, அதிகமாக சபிக்கிறீங்க, அதனால தர்மம் பண்ணுங்க. ஏழைகளை அதிகமாக நான் சொர்க்கத்தில் பார்த்தேன். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா பெண்களை அதிகமாக தர்மம் செய்ய சொல்லி வலியுறுத்திய விஷயங்களையும் பார்க்கிறோம். அப்போ தர்மம் செய்யறது என்ன ஆகுதுன்னா நமக்கு சொர்க்கத்திற்கு உண்டான ஒரு நன்மையாக மாறிவிடும். சில பேர் தகப்பனார் தாயார் இருக்கும்போது நிறைய செலவு செய்வாங்க இல்லையா,
உயிரோட இருக்கும் போது செய்வாங்க, நிறைய செலவு செய்வாங்க. இப்போ தாயாரோ தகப்பனாரோ யாரோ இறந்துட்டாங்கன்னு மௌத்தாயிட்டாங்கன்னு வைங்களேன். மௌத்தான அந்த செலவினங்கள் இருக்கு இல்லையா, ஒரு வீட்டுக்கு ஒரு உண்டான செலவினங்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருளாதாரத்தை அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, சரி அவங்களுக்கு அடுத்த வாசி பேசாமல் இருந்துட்டு அப்படி இருக்கிற ஒரு நன்மைகள் சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தாய்க்காக தந்தைக்காக நம்முடைய குடும்பத்தில் யாராவது வஃபாத் ஆயிட்டாங்கன்னா அவங்க பேர்ல தர்மம் செய்வாங்க. இதை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கறாங்க, ஒரு சஹாபி கேட்கறாங்க, என்னுடைய மௌத்தான என்னுடைய பெற்றோருக்காக நாம தர்மம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆம் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்ப நம்ம என்ன, நம்ம மௌத்தாயிட்டாங்க, நம்முடைய முன்னோர்கள் மௌத்தாயிட்டாங்கன்னா அவங்க அப்படியே மறந்துடக்கூடாது, போட்டோ வைக்கக்கூடாது. இஸ்லாத்துல சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா மாட்டு மருந்துகள் வீடு ஃபுல்லாக போட்டோ வச்சிருப்பாங்க, 15 தலைமுறைக்கு அப்படியே இருக்கும் வரிசையா. அப்படியே பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல என் ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு ஃபுல்லாக போட்டாங்க. அந்த காலத்தில் வந்து போட்டோ தான் இருக்கிறாங்க. பழைய காலத்து ஒயிட்டா அது அப்படியே பார்த்தீங்கன்னா முந்தைய சமுதாயத்தில் இருந்து அந்த ஒவ்வொருத்தருடைய 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை ஆட்கள் எல்லாம் பார்க்கலாம். அப்படி இருக்கிற போட்டோக்கள் இருக்கிறது. நம்ம எல்லாம் அப்படி கிடையாது, நம்ம அப்படி செய்யக்கூடாது. அதே நேரத்தில் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய முன்னோர்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் நினைப்பதை விட அல்லாஹ்வை நினைங்க. அப்ப முன்னோர்களை நீங்க நினைக்கணும். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய முன்னோர்கள் நீங்கள் எவ்வாறு நினைவு கூறுவீங்களோ அப்படின்னு நினைவு கூறணும். அதே மாதிரி அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. அதை விட அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கன்னா, முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் வீட்டில் உள்ளவங்க, நம்மளுடைய பெத்தவங்க, தாய் தாவுங்க, அந்த மாதிரி நிலையில உள்ளவங்க மூத்தாயிட்டாங்க. சரி, அவங்களுக்காக நாங்கள் நல்ல விஷயத்தை நம்ம செய்வோம், 4 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம், 4 நல்ல காரியத்திற்கு உதவி செய்வோம், ஏழைகளுக்கு இயலாதவர்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உள்ளவர்களுக்கு நம்ம என்ன செய்வோம், சதக்காவை கொடுக்கணும் என்று நாம் நினைத்தால் அது நினைக்கலாம், தாராளமா செய்யலாம். ஜகாத்துக்கு தான் வரையறை இருக்கிறது இல்லையா, ஜகாத்துக்கு இருக்குது வரையறை இருக்கிறது, இது இதுதான் கொடுக்கணும்னு வரையறை இருக்கிறது இல்லையா. ஒரு ஜகாத்துல இருந்து பணத்தை எடுத்து பஜாஜ்ல இருந்து கொடுக்க முடியாது, சதகாத்துல இருந்து கொடுக்கலாம், நன்மையான காரியத்துல இருந்து நினைக்கலாம், எல்லா நல்ல காரியங்களுக்கும் கொடுக்கலாம். அப்படி நம்ம அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த தான தர்மங்கள் விஷயத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான் மாதத்துல ரசூலுல்லாஹ் பத்தி அவங்க குடும்பத்தை சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்துல வீசி அடிக்கக்கூடிய காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தாங்க. கடனுக்கு தேவையானது மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் செய்வாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நல்ல வழியில கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. அதனால அல்லாஹ் ஒரேடியாக கையை வீசி விடாது அப்படின்னு என்ன, ஒரேடியாக அள்ளி கொடுக்குறாங்க, ஒரேடியாக புறங்கைக்கு விடதைக்கு பின்னால் புறங்கையை கட்டி விடாதீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிடாதீங்க, எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து வாட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான் தர்மத்தை எல்லாம் வளர்க்குறான், வட்டியை அழிக்கிறான். அது நீங்க பார்க்கலாம், வட்டி கொடுக்குற ஏராளமான பேர் அழிஞ்ச வரலாறு பார்க்கலாம். தர்மம் செஞ்சு யாராச்சும் அழிஞ்ச வரலாறு பார்க்க முடியாது. ஏன்னா தர்மம் செஞ்சா உடனே எல்லாம் மறுபடியும் இதை கொடுக்க மாட்டாங்க. யாரு தர்மம் செய்யறாங்களோ அல்ல நினைச்சுவான் பிரதித்துவமாக வேற ஒரு நிலையை கொண்டு வந்துருவான். ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறான்னு வைங்களேன், ஒரு 6 கொடுத்து 15,000 வரும், ஒரு 6 15,000 சம்பாதிச்சிருவோம். பரவாயில்ல, திடீர்னு பார்த்தா ஒரு 6 வந்துருச்சு, 15,000 கிடைச்சிருச்சு, 10,000 கொடுத்து 5,000 ரூபாய் இஷ்டம். இப்படி அல்ல நினைச்சுவான் தர்மத்தை வளர்க்கிறான், வட்டியை அளிக்கிறான். நன்றி கட்ட எந்த பாகியும் அல்லாஹ் விரும்புறது இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதனால நம்முடைய இந்த ரமலான் மாதத்துல நல்ல காரியங்களுக்கு நம்முடைய செலவுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்யு அன்னி வலவ் ஆயா, என்னிடம் இருந்து ஒரு செய்தி கிடைக்குமானால் அதை பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம முஸ்லீமா இருக்கிறோம் இல்லையா. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான். இன்னைக்கு எத்தனையோ மதங்கள், உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த மதங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவோட சரண்டர் ஆயிடும், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தாண்டி அது செய்யாது, போகவே செய்யாது. உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கு, யூத மதம் இருக்கு இல்லையா, அவ்வளோ அதோட முடிஞ்சு ஒரு ஏரியா, ஒரு குறிப்பிட்ட புத்த மதம்னா ஒரு ஏரியா, ஒரு குறிப்பிட்ட இஸ்லாம் மதம் என்ன மூளை முடுக்கெல்லாம் போகுது, காட்டுவாசிகளுக்கே போகுது. பாடியது ஆந்திராவில் பாடியது, மலையில் உள்ள காட்டுவாசிகள் அவங்களே இஸ்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி நம்மளும் தான் இருந்தோம் இல்லையா. அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை தான், பல்யு அன்னி வலவ் ஆயா, என்னிடம் இருந்து ஒரு செய்தி கிடைக்குமானால் அது எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லுங்க. அந்த அடிப்படையாக வைத்துதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து இந்த பிரச்சாரங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால மிகப்பெரிய ஒரு ஜமாத்தாக மூளை முடுக்கெல்லாம் இன்னைக்கு செய்திகளை போய் கொண்டு போய் சேர்க்கிறோம். இது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, பித்அத்தை ஒழிப்பது, ஷிர்க்கை ஒழிப்பது, ஷிர்க் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். ஷிர்க்னா என்னன்னு முஸ்லிம்களுக்கு தெரியல, யோசிச்சு பாருங்களேன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னையே உதவிடுறோம், அப்படிதானே, அப்படிதான் சான்று பகர்கிறோம். ஆனா அல்லாஹ் வணங்கிட்டு வேற யாருக்கு உதவிடுறாங்க இல்லையா, அதான் ஷிர்க், அதான் இணை வைப்பு. அப்ப இணை வைப்புல மூழ்கி கிடக்கக்கூடிய சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் விட்டு அப்படி போயிடும். அப்படிதான் இருந்தாங்க. வீட்டுக்கு வீடு கொடிமரம், தாயத்து, தகடு, பாவாமார்கள், தங்கல்மார்கள் தர்காவில் போய் லட்சக்கணக்கில் செலவு செய்வாங்க. நாங்க தர்காவுக்கு போறோம், அந்த பூதூர் தர்கா போறோம், நாங்க வந்து ஏர்வாடிக்கு போறோம், ஆத்தங்கரைக்கு போறோம், அங்க போறோம், வண்டி கட்டி போவாங்க. வண்டியில ஆண்கள் குடும்பத்துல எல்லாம் ஏறி போய் ஒரு வாரமே தங்குவாங்க. அப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி செலவு பாத்துக்கிறாங்களே, 50,000 ரூபாய் 30,000 ரூபாய், இப்போ காசு அப்போ காசு அதுக்கு தகுந்த மாதிரி இப்படிலாம் தர்காவை போய் செலவு செஞ்சு அது எதுவுமே ஒரு நன்மை இருக்காது. யோசிச்சு பாருங்க. ஆனா சத்திய கொள்கையை, சத்திய வழி, ஏகத்துவ கொள்கையை சொல்லக்கூடிய தௌஹீத் ஜமாத்தினுடைய அந்த பிரச்சார பணிகளுக்காக, மாநில தலைமைக்காக 2 தடவை தான் வசூல் செய்யப்படுகிறது. இப்போ கிளைக்குன்னு வைங்களா, மாசம் 30,000 ரூபாய் செலவாகும், 30,000 40,000 வைங்க, இமாம் சம்பளம் இதெல்லாம் பார்த்து எல்லாம் மொத்த எல்லா இதையும் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் அந்த மாதிரி செலவு வச்சுன்னு வைங்களேன், கரண்ட் பில் அதுன்னு. இப்போ இதே மாதிரி மாநிலத்துக்கு ஏராளமான செலவு இருக்குது இல்லையா.
இல்லையா? அதுக்கு ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள், வழக்குகள், இல்லங்கள், முதியோர்கள், சிறுவர்கள் எல்லாத்தையும் பராமரிக்கக்கூடிய செலவு, ஹிபிள் மதரசா, அதே மாதிரி வந்து ஆலிம் வகுப்பு, இப்படின்னு நிறைய ஆலிம்களை உருவாக்கக்கூடிய மதரசா, இப்படின்னு கிட்டத்தட்ட 11 நிறுவனங்கள் ஜமாத் வச்சுக்கிறேன் நடந்தது. அதை நிர்வகிக்கக்கூடிய பணியை மாநில தலைமையகம் நடத்துகிறது. அது மாத்திரம் ஏராளமான பணியாளர்கள் இருக்காங்க, மற்ற எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியது, அது மாதிரி டிவி நிகழ்ச்சி, அது இதுன்னு என்னென்ன நிறைய விஷயங்களுக்கு ஏராளமான பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நேரத்தையும் மாநில தலைமையிலேருந்து ஒவ்வொருத்தையும் வந்து கேட்கறது கிடையாது. மாநில தலைமையின் சார்பாக 2 ஜும்மா தான், இன்றைய ஜும்மாவும் ரமலானில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜும்மாவும், ரமலான் அல்லாத ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜும்மா, இந்த 2 ஜும்மாவில் நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம், நன்மை, பொருளாதாரம், இதுதான் அது வந்து மாநில தலைமையை ஒரு வருஷத்துக்கு உண்டான ஒரு செலவாக நம்ம கொண்டு போகிறோம். நம்ம அரசியல்வாதிகள் காசோ வெளிநாட்டில் இருந்து காசோ எதுவுமே நம்ம வாங்குறது கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம ஜமாத்தினுடைய உறுப்பினர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு தாவா பணிகள். இப்போ முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு ஏராளமான புத்தகங்களை கொடுக்குறோம், பெரிய பெரிய செய்திகளை கொண்டு போய் நிகழ்ச்சிகளை போடுறோம். திடீர்னு ஒரு ஆர்ப்பாட்டம், சிஏ, என்ஆர்சி, என்பிஆர் சொல்லி அடக்குமுறை வந்தாங்க, உடனே ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம் வைக்கிறோம். பெரிய அளவுக்கு நிகழ்ச்சி கூட்டம் அவசரம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இதில் உள்ள பொருளாதாரத்தை எடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய வச்சு தான் நினைச்சாங்க அந்த நிர்வாகம் பண்றாங்க. அதனால நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம நல்ல வழியில செலவு செய்யணும் நம்ம நினைச்சா எங்கேயும் போகாது, அங்கேயும் போகாது, கரெக்டா எந்த நியத்தை நம்ம கொடுக்குறோமோ அந்த நியத்தை தான் செலவு பண்ணுவாங்க நம்ம நினைச்சு கொடுத்தால் அதுபடியே செலவு செய்வாங்க. அந்த அடிப்படையில் நீங்க கவனத்தில் வைத்து நம்முடைய பொருளாதாரத்தை இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்குள்ள உள்ள மாநில தலைமையினுடைய தாவா, நம்ம பெரிய தலைவர் தாவாவுக்கு போக முடியல, போறவங்களுக்கு ஒரு அவங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பணிக்கு நம்ம உதவி செய்யறோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அது இருக்கிறது. அதை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தை தாராளமாக வழங்கக்கூடியவர்களாக இருந்து ஈருலகத்தில் நன்மை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.